வெல்கம் டு டேப் ஐஸ். ஸோ எஸ்எஸ்சி படிக்கிறவங்களும் சரி, ஆர்ஆர்பி படிக்கிறவங்களும் சரி, பேங்கிங் படிக்கிறவங்களும் சரி, 3 பேருமே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் எதுவுமே தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இதுக்கான ஸ்கில் டெஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரே ரவுண்ட் எக்ஸாம் தான். இது கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை. அதே மாதிரி இதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது. ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன், என்னைக்கு டேட்டு, என்ன வேகன்சி, என்ன சிலபஸ் அப்படின்ற எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். சின்ன வீடியோ தான், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ரைட்ஸ். ஸோ ரைட்ஸ் லிமிடெட்லேருந்து நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா, இந்த நம்மளுக்கு வந்து மெகா கம்பெனிஸ் நிறையா இருக்கும். மகாரத்னா, மினி ரத்னா, நவரத்னா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நவரத்னாவில் ஒரு கம்பெனி தான் ரைட்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த இது வந்து 1974 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ரைட்ஸ் அப்படின்றது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது. ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்ஸ் அப்படின்னாலே இது ஆக்சுவலாக ஒரு ஃபுல் ஃபார்ம் தான். ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நவரத்னால வர ஒரு ஆர்கனைசேஷன், இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் கன்சல்டன்சி மாதிரி. ஸோ இதில் என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்கான போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த இது எது கீழே, எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே தான் வருது. ஏன்னா இது ரயில் தானே. இதே மாதிரி நவரத்னால ஐஆர்சிடிசி நம்ம ஆப்லாம் புக் பண்ணுறோம்ல, அந்த ஐஆர்சிடிசி வந்து நவரத்னால தான் வருது. ஸோ அது மாதிரி நிறையா இது நவரத்னா கீழே வருது. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போஸ்ட் தான். ஸோ இது வந்து சிலபஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் என்ன படிக்கிறோமோ அதே சிலபஸ் தான். எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் சிலபஸையும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்கான போஸ்ட். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 15. அதில் வந்து ஜென்ரலுக்கு 8, இடபிள்யூஎஸ்க்கு 2, ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 1, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 1. ஸோ இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 30. ஸோ 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த 30 அப்படின்றது ஜென்ரலுக்கு தான். ஒருவேளை ஓபிசியாக இருந்தாங்க அப்படின்னா இதுலேருந்து 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், அதாவது 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா +5 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனு. ஸோ மற்றது எல்லாமே சேம் தான். நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறது தான். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். மினிமம் குவாலிஃபிகேஷன் பாருங்களேன், கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின். நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருங்க, ஆர்ட்ஸ் முடிச்சிருங்க, ஏதோ ஒரு டிகிரி இருந்தால் போதும், இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மினிமம் குவாலிஃபிகேஷன், சப்போஸ் சில இதெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், இல்லாட்டி வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி எனி கிராஜுவேட் தான், ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லாட்டி இந்த டெஸ்ட் முடிச்சுட்டு டிஸ்கிரிப்டிவ் இருக்கும், இல்லாட்டி ஸ்கில் டெஸ்ட் ஆனால் டைப்பிங் இல்லை கம்ப்யூட்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபிசிக்கல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு டெஸ்ட் தான். 100% வந்து நம்ம டெஸ்ட்டை பேஸ் பண்ணி மட்டுமே எடுக்கிற போஸ்ட் இது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மொத்தம் வந்து 125 கொஸ்டின். அப்போ மொத்தம் எத்தனை கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 125. இந்த 125 பிரிச்சிருப்பாங்க, மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷு அப்படின்ட்டு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த 125க்கு வந்து டைம் பார்த்தீங்களா 2.5 மணி நேரம் இருக்குது. அப்போ 2.5 மணி நேரம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம், ஆக்சுவலாக எத்தனை மினிட்ஸு? அப்போ 2 hours அப்படின்னா 120 minutes. அப்போ வந்து எவ்வளோ நேரம்? 150 நிமிஷம். ஸோ 150 நிமிஷம். இதே நீங்கள் எஸ்எஸ்சி எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், எஸ்எஸ்சிலையும் சரி, ஆர்ஆர்பிலையும் சரி, பேங்கிங்லையும் சரி, டைமிங் தான் நம்ம மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் இல்லையா? அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே டைம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. 100 கொஸ்டினுக்கு, இப்போ எஸ்எஸ்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா 100 கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம்? 60 நிமிஷம். இதே வந்து ஆர்ஆர்பி எடுத்துட்டிங்கன்னா 100 கொஸ்டினுக்கு 90 நிமிஷம். இதே பேங்கிங் எடுத்துட்டீங்கன்னாலும் 100 கொஸ்டினுக்கு 60 நிமிஷம். இதே பேங்கிங்லாம் பார்த்துட்டீங்களே செக்ஷனல் டைமிங் இருக்கும். 20 நிமிஷம் தான் மேக்ஸுக்கு இருக்கும், 20 நிமிஷம் தான் ரீசனிங் இருக்கும், 20 நிமிஷம் தான் நம்மளுக்கு இங்கிலீஷுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி செக்ஷனல் டைமிங் வரும். ஸோ மற்றதுக்குலாம் செக்ஷனல் டைமிங் இருக்காது. இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே பாருங்களேன், 25 கொஸ்டின் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் டைம் எவ்வளவு? 2.5 மணி நேரம் இருக்குது, 150 minutes இருக்குது. ஸோ டைம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் அது பிரச்சனை கிடையாது. நெகட்டிவ் மார்க், நோ நெகட்டிவ் மார்க். ஸோ இந்த எல்லா எக்ஸாம்லையுமே என்ன இருக்குன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஆனால் இந்த எக்ஸாமில் என்ன கிடையாது, நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் இன்கரெக்ட் ஆன்சருக்கு வந்து எந்த பிரச்சனை இல்லை. நம்ம தெரியாத கொஸ்டினுக்கு ஏபிசிடியில் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். ஸோ ஓகே, அடுத்து என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ரிட்டன் டெஸ்ட் 100% அப்படின்னு சொல்கிறாங்களா? சரி, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் முழுக்க டெஸ்ட் எக்ஸாமில் எழுதுறீங்கல்ல, அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் உங்களுக்கு போஸ்டிங்கு. நீங்கள் வந்து 125க்கு 120 இல்லை 110 100 அந்த மாதிரி ஏதோ மார்க், அந்த ஹையஸ்ட் மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் போஸ்டிங் அப்படின்றது தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து எதையாச்சும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கானா? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ரிட்டன் மட்டும்தான். அதனால் இந்த எக்ஸாம் வந்து எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். இது வந்து ரிட்டன் டெஸ்ட்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம்.
ரிட்டன் டெஸ்ட் அப்படின்றது எக்ஸாம் தான் அவங்க சொல்கிறாங்க. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். இது வந்து நம்ம எஸ்எஸ்சியில் ஆர்ஆர்பி பேங்கிங் எழுதுகிற மாதிரி சிபிடி தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். ஸோ இது அப்பாயின்மெண்ட் பாருங்கள் சொல்லியிருக்காங்க, ப்ரொபேஷன் ஆஃப் 1 இயர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலாக எல்லா எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாமில் போனாலும் அதே தான், அந்த 1 இயர் ப்ரொபேஷன் பீரியடில் இருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகி இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதெல்லாம் நார்மல் நார்ம்ஸ் தான். ரெனுமரேஷன் சொல்லியிருக்காங்க, இப்போ என்னெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே கவர்மெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதே தான். லீவ் ஆஸ் பர் லீவ் ரூல்ஸு, மெட்டர்னிட்டி லீவு, பெட்டர்னிட்டி லீவு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, இன்சூரன்ஸு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான பே ஸ்கேல், ஸோ பே ஸ்கேல் அப்படின்றது 20,000 66,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்களா. இதுதான் நம்ம கை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இதுதான் மினிமமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ அப்ராக்சிமேட் சிடிசி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 8,16,000 சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ வருஷத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு, அப்போ மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 65,000 68,000 அந்த மாதிரி வரும். ஓகேவா? அப்படி பார்க்குறப்ப நம்ம அந்த பிடிச்சதெல்லாம் போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 நம்ம கையில் வரும் கண்டிப்பாக. ஸோ இதுதான் வந்து ஆனுவல் சிடிசி. பே ஸ்கேல் அப்படின்றது ஒரு இனிஷியல் தான் சொல்லியிருக்காங்க. அது போக அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 60+ நம்மளுக்கு வரும் கண்டிப்பாக, 60,000+ மாதத்துக்கு. அப்போ 60,000+ எனி டிகிரி ஹோல்டருக்கு இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் ரொம்பவே ரேரு. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். இந்த போஸ்டிங் கம்மியாக இருக்குது, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அந்த டவுட்லாம் எதுவும் வேணாம். நம்ம படிக்கிற சிலபஸ் தான் எக்ஸாம்லேயே இருக்க போகுது. ஓகே, ஃபீஸும் பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஸோ முன்னாடி வந்து சில எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் நிறையா இருக்கும். இந்த ஃபீஸில் சில இதே மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் 1000 ரூபா, 2000 ரூபா, 2500 அந்த மாதிரி இருக்கும். இதில் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ 300 தான். யாருக்கு ஜென்ரல் ஓபிசி அப்படின்னா 300 + டேக்ஸ் இருக்கும். இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 100 ரூபா தான். ஸோ இது வந்து ப்ளஸ் டேக்ஸ். அதனால் ஃபீஸை கம்பேர் பண்ணும்போது மற்ற இந்த மாதிரி எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது மற்ற எக்ஸாமை கம்பேர் பண்ணி ரொம்ப கம்மி தான். அதனால் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த ரிட்டன் டெஸ்ட்னு சொல்கிறோம்ல, செலெக்ஷன் இந்த எங்கே எல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 இடத்துல சொல்கிறாங்க. ஸோ நம்ம சவுத் ரீஜியனால சவுத் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கெங்கெல்லாம் நம்ம பெங்களூரில் போய் எழுதலாம், இல்லாட்டி ஹைதராபாத் கூட எழுதுவாங்க சில பேர், போய் சென்னை எழுதலாம், ட்ரிவாண்ட்ரம். ஸோ ட்ரிவாண்ட்ரம் இந்த வட்டம் ரயில்வே எக்ஸாம்லாம் நிறைய பேருக்கு ட்ரிவாண்ட்ரம், கொல்லம் இந்த மாதிரி தான் போட்டுருந்தாங்க. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, ட்ரிவாண்ட்ரம் இந்த இடத்துல எல்லாம் சவுத் ரீஜனில் இருக்கவங்க. ஸோ இதில் ஏதாவது சூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு தான். இது முடிச்ச பிறகு உங்களுக்கு என்னது ஃபைனல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வேலை கிடச்சிடும். அதனால் இந்த எக்ஸாம் போய் எழுதுற சோம்பேறித்தனம் பட்டுட்டு விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்காது. ஓகே, இப்போ சிலபஸ் பார்த்தலாமா? 125 கொஸ்டின் சொன்னோமா, அப்போ 125 கொஸ்டின் சொன்னோமா, அது எதெல்லாம் வந்து கேட்குறாங்க? அப்போ நம்ம எஸ்எஸ்சின்னு சொன்னோம், பேங்கிங் சொன்னோம், ஆர்ஆர்பி சொன்னோம்ல, அப்போ இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னா இருக்குது. நான் சிலபஸை பிரித்து காமிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கிலீஷில் வந்து இப்போ எஸ்எஸ்சி படிக்கிறவங்க இங்கிலீஷ் படிச்சிருப்பாங்க. ஆனால் ஆர்ஆர்பி படிக்கிறவங்க இங்கிலீஷ் பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அதுலேயுமே என்னது ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நெகட்டிவ் மார்க் கிடையாதுன்னு சொன்னேன். அது வந்து ரொம்ப ப்ளஸ். இது இந்த எக்ஸாமுக்கு என்னது நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ 40 கொஸ்டின், அரௌண்ட் 40 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ ஒரு 40 இருக்கலாம், இல்லை +or-5 அந்த மாதிரி தான் அரௌண்ட் 40 அப்படின்றது. ஓகே, கிளாஸ் டெஸ்ட்லாம் நம்ம எஸ்எஸ்சி ஜிடி வரைக்கும் இருக்கிற கிளாஸு, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஸ்பாட் தேரரு, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இது எல்லாமே நம்ம இது பண்ணுறது தான். நம்ம ஆல்ரெடி படித்தது தான். அதனால புதுசாக எதுவுமே கிடையாது. நம்ம பேராஜம்பிள், ஃபில் இன் த பிளாங்க்ஸு, சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்தது தான். அதனால் இதுக்குன்னு தனியாக எடுத்து நம்ம எங்கேயுமே எதுவுமே படிக்க போகிறது கிடையாது. நம்ம படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்குற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஒரு டெஸ்ட்லாம் போடுறீங்களே நீங்கள் டெய்லி வீட்டில், அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பார்க்குற மாதிரி நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். டேட்டா அனாலிசிஸ், இன்டர்பிரேஷன். இப்போ பேங்கிங் சிலபஸ் சொன்னோமே, அது பேங்க்கில் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா இன்டர்பிரேஷன், நம்பர் சீரீஸு, சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், குவாட்ரட்டிக், இது எல்லாமே பேங்கிங்கில் மேஜராக கேட்குறது. ஸோ இப்போ எஸ்எஸ்சிலையும் சரி ஆர்ஆர்பிலையும் சரி இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் மேஜராக கேட்பாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனு, டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, ப்ராபபிலிட்டி, இதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் கேட்பாங்க. இப்போ இதில் வந்து பேங்கிங் சிலபஸ்ன்றது இதுதான். இப்போ நம்பர் சீரிஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸில் ஒரு 30 கொஸ்டின் 35 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 35 கொஸ்டின் அப்படின்னா நம்பர் சீரிஸில் ஒரு 5 கொஸ்டின் வந்துடும், சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷனில் ஒரு 5 கொஸ்டின் வந்துடும், டேட்டா இன்டர்பிரேஷனில் ஒரு 5 கொஸ்டின் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் பேங்கிங் தான். ஸோ இதில் ஒரு 5 கொஸ்டின், இந்த மாதிரி ஒவ்வொரு ஷிஃப்ட் பேசிஸில் மாறி வரும். அதனால் பேங்க் படிக்கிறவங்களும் இது என்னது கண்டிப்பாக அப்ளை பண்ணி எழுதலாம். மற்றது எல்லாமே இந்த மென்சுரேஷனாக இருக்கட்டும், ஆவரேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது எல்லாமே அவங்களும் படிச்சிருப்பாங்க. ஸோ எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி படிக்கிறவங்க படிச்சிருப்பாங்க. அதனால் இது எல்லாமே இது வந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி படிச்சிருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா ஒரு சார்ட் கொடுத்து பேங்கிங்கில் 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் அந்த மாதிரி அந்த சார்ட் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிலையும் சொல்லி டேட்டா இன்டர்பிரிட்டேஷனா ஒரு சார்ட்டுக்கு ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அந்த சார்ட்டை பார்த்து நம்ம ஏதோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸா டிக்ரீஸா அந்த மாதிரி போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுதான் வந்து ரிலேஷன் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த ரிலேஷன் அப்படின்றது
இந்த நம்ம புக்கில் இருக்கும், நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்ப படிச்சிருப்போம், ஃபங்க்ஷன்ஸ் ரிலேஷன்ஸ் செட் தியரின்னு சொல்லுவோம், அதில் வரும். அதனால் இது தெரியலனாலும் பரவாயில்ல. ஏன்னா இப்போ இந்த 3 சொன்னேன் SSCRI பேங்கிங், இது 3 பேருங்களும் இது படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் படித்து ஒருத்தர் படிக்காது தானே பிரச்சனை. இங்கே வந்து யாருமே அதை படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டேஷன், பெர்முடேஷன், காம்பினேஷன். ஓகே, அடுத்து ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 45 கொஸ்டின் சொல்லியிருக்காங்களா. ஓகே, இது ஒரு அரௌண்ட் 40 கொஸ்டின்ஸ். இது எவ்வளவு? 45 கொஸ்டின்ஸ். இப்போ இதில் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்றதுக்கான சிலபஸை எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. என்ன கேட்போம் அப்போ? ஜென்ரல் அவேர்னஸ்னா ஹிஸ்ட்ரி கேட்குறோமா, பாலிட்டி கேட்குறோமா, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறோமா, ஸ்போர்ட்ஸ் கேட்குறோமா, அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் ரீசனிங்கான மென்ஷன் பண்ணிங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில், இன்இக்வாலிட்டி, இந்த இன்புட் அவுட்புட்லாம் என்னது? பேங்கிங் ரிலேட்டட் தான். இதை வந்து இப்போ SSCல இந்த மாதிரி கேட்குறாங்க. அதனால இது எல்லாருமே தெரிஞ்சிருக்காங்க. டேட்டா சஃபிஷியன்சி, பிளட் ரிலேஷனு, ஆர்டர் ரேங்கிங், ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ், இது எல்லாமே என்னது? ஸோ நார்மலாக நம்ம ரீசனிங் என்ன டாபிக்ஸ் படிக்கிறோமோ அதுதான். நம்ம ரீசனிங் ஒரு 15 டாபிக் படிக்கிறோம்னா இங்கே கொடுத்துருக்கதே ஒரு 10 டாபிக் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 10-11 டாபிக் கொடுத்துருக்காங்க. அதனால் இது போக எக்ஸ்ட்ரா தான் நம்ம படிச்சிருப்போம். அதனால் இந்த சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸியான சிலபஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் எல்லாருமே. ஓகேவா? இதுதான் வந்து ஓவராலாக சொல்ல வேண்டியது. ஸோ வேறு எதுவும் இல்லை இதில் சொல்கிறதுக்கு. இந்த எக்ஸாம் டேட் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் பேமெண்ட் அண்டு அப்ளிகேஷன் வந்து மார்ச் 19லேருந்து. ஸோ இப்போ தான் ஒரு 10 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மார்ச் 19லேருந்து டேட் பாருங்கள் எது வரைக்கும் இருக்குன்னு. ஏப்ரல் 27 வரைக்கும். லாஸ்ட் டேட் வந்து என்னது? ஏப்ரல் 27. ஒரு மாதத்தை தாண்டியே இருக்குது. அதனால நம்ம அப்போ லேட்டாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். இது கரெக்டான டைம் தான். இந்த டைத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஸோ எக்ஸாம் அட்மிட் கார்டு எப்போ வரும், எக்ஸாம் எப்போ அப்படின்றத அவங்க சொல்லலை. ஸோ டு பி நோட்டிஃபைட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எப்போ எக்ஸாம் அப்படின்றத சொல்லலை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஓவரால் இந்த எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷனு. ஸோ நம்ம என்னைக்கு டேட் என்னன்னு பார்த்தாச்சு, என்ன சிலபஸ்ன்னு பார்த்தோம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம், எவ்வளோ வேகன்சி பார்த்தோம், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி என்ன படிக்கிறோமோ அந்த படிக்கிற சம்மந்தப்பட்டமான ஒரு எக்ஸாம், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நான் ஒரு காமராஜர் போட்டு ட்ரஸ்ட்னு சொல்லி எக்ஸாம் போட்டிருப்பேன். அதுவும் இதே மாதிரி தான். என்ன சிலபஸ் படிக்கிறோமோ அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் எக்ஸாம். ஸோ நீங்கள் வந்து SSC RRB பேங்கிங் படிக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு டவுட் இருக்கும். ஸோ இதுதான் இந்த http://www.rights.com. இதில் போனீங்க அப்படின்னா கேரியர் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும், கெரியர் செக்ஷன் அப்படின்னு இருக்கும். அந்த கெரியர் செக்ஷன் உள்ளே போனீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் HR போஸ்ட் இருக்கும். ஸோ அதில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான தீர்வை நம்ம என்னன்றதை சொல்கிறோம். தேங்க்யூ.